ஹலோ அனைவருக்கும் வணக்கம். 2024 அக்டோபர் மாத ராசி பலன் மிதுன ராசி. இந்த மாத கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அதே நேரம் செவ்வாய் உங்கள் ராசியிலே செஞ்சிருப்பதால கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும், மன நிம்மதி குறையும், மகிழ்ச்சிக்குரிய தகவல் வருவது போல இருந்து கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லும். பணப்பற்றாக்குறை காரணமா கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். முக்கியமா சனி இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்காரு. அவர் உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அஸ்தமாபதி சனி வக்ரம் வருவது நன்மைதான் என்றாலும் பாகிஸ்தானாதியாகவும் சனி விளங்குவதால நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். ஒரு வழியில பொருள் இழப்புகள் கூட வரலாம். அதே நேரம் திடீர் வருமானம் மகிழ்ச்சி தரும். நீங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் திடீரென சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்துல நீண்ட தூரத்துக்கான மாதல் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில தொய்வு ஏற்படும். கூட்டாளிகளிடம் மனக்கசப்பு உண்டாகலாம். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபட்ட முறையா செஞ்சா இன்னல் அகல வழிபிறக்கும். முக்கியமா புதன் உச்சம் பெறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் புதன். அவர் உச்சம் பெறுவது நன்மைதான். சுகஸ்தானாதிபதி புதன் உச்சம் பெறுவதால சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். தாய் வழி ஆதரவு கண்டிப்பா உண்டு. நிலபலன்கள் சம்பந்தப்பட்ட வகையில லாபம் கிடைக்கும். மாமன் மைத்திரன் வழியில ஏற்பட்ட மனக்கசப்பும் மாறும். எதிர்பாராத தனலாபம் இதயத்தை மகிழ்விக்கும். இதுல முக்கியமா உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தன் சொந்த வீட்டிலே இருக்கும்போது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடும் மறையும். பிரிவினைகள் சுமூகமா முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்க கை ஓங்கும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். முக்கிய புள்ளிகளை சந்தித்து முன்னேற்றம் அதிகரிக்க முடிவெடுப்பீங்க. முக்கியமா சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. எனவே வரன்கள் வாசல் தேடி வரும். திருமண வயது அடைந்த பிள்ளைகளுக்கு இதனால் வர தள்ளி போன திருமணம் இப்போது கைகூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகம் உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவங்களுக்கு போராட்டமான காலம் இது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீண்ட தூரத்துக்கான மாதல் வரலாம். கலைஞர்களின் திறமை பளிச்சிடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படலாம். பெண்களுக்கு உறவினர் பகை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை காணப்படும். முக்கியமா முருக வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான சோதனைகளையும் தாங்கி பிடிக்கும். முருக பெருமான் உங்களோடு இருப்பதற்கான அறிகுறி இதுதான். இதுல ஒன்றையாவது நீங்க உணர்ந்திருப்பீங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும். சொந்த வீடு மனை நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் எப்படி அடைக்கிறது, சொந்த வீடு மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி வழிபாடு இதெல்லாம் செய்வீங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய கர்ம வினைகளின் அடிப்படைப்படி சீக்கிரமாவே பலன் கிடைச்சிடும். முக்கியமா முருக பெருமானுடைய பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இது. கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமான முருகபெருமான் தனது பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளம். இப்போது நிறைய பேர் வீட்டுல முருகபெருமான் சிலை வைத்து வழிபாடு செய்வது, குறிப்பா சொல்ல வேணும்னா வேல் வைத்து வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமா பண்ணிட்டு வராங்க. முன்பெல்லாம் தயங்கின ஒரு விஷயத்தை கூட இப்ப தாராளமா செய்யறாங்க. அதாவது இப்ப வேல் வச்சு வழிபாடு செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும். ஒரு காக்கும் கவசமா இந்த வேல் இருக்கு என நம்புறாங்க. இப்ப முருகபெருமானுக்குரிய நட்சத்திரங்கள் எல்லாம் வரும்போது வேலுக்கு அபிஷேகம் செய்யணும், முருகபெருமானுடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு நல்லா செஞ்சுட்டு வராங்க. முக்கியமா குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், சொந்த வீடு மனை அமையல, அதெல்லாம் அமையணும்னு சொல்லி நிறைய நீங்க வழிபாடு செய்வீங்க. ஆனா ஒரு சிலருக்கு தள்ளி போயிட்டு இருக்கும். அதாவது வீடு வாங்குற மாதிரி யோகம் வரும், ஆனா அமையாது. வேற யாராவது வாங்கிடுவாங்க. மனை வாங்குற மாதிரி யோகம் வரும், ஆனா பாத்தீங்கன்னா அது தட்டி போயிடும். குழந்தை கருவில் நிற்கும், ஆனா பாத்தீங்கன்னா கலைஞ்சு போயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க யாருமே முருகபெருமான தப்பா நினைக்க வேண்டாம். முக்கியமா முருகன் உங்களுடன் இருப்பதற்கான அறிகுறி இதுதான். இப்ப தீராத ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய இடத்துல யாராவது நமக்கு ஒருத்தங்க உதவி செய்வாங்க பாத்தீங்களா, அவருடைய பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகபெருமானுடைய பெயரா இருக்கும். நீங்க என்ன ஒரு கஷ்டப்பட்டீங்கனாலும் உங்களுக்கு ஓடி உதவி செய்வாங்க. அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கண்டிப்பா முருகபெருமானுடைய பெயர்ல உள்ள ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அடுத்து மனசுக்குள்ள ஏதாவது ஒன்று போட்டு குழப்பிட்டு இப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவானது சரியா தப்பான்னு குழம்பி தவிக்கும் போது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ இல்ல யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற முருகபெருமானுடைய வாசகமோ முருகபெருமானுடைய படமோ எங்கேயாவது கண்டிப்பா உங்க கண்ணுல தென்படும். அதாவது நீ சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிற, மேலும் இதுல ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தா நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ தைரியமா செயல்படு, நான் உன் கூடவே இருக்கேன், நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தொடர்ந்து நான் வந்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி இருக்கும். நம்ம போகும் இடத்துல கூட முருகபெருமானுடைய கோயிலை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க எப்ப முருகபெருமான கோயில்ல போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அதே போல அடிக்கடி கனவுல முருகபெருமான் வருவாங்க. மேலும் அந்த வேல் வரலாம். அடுத்து முருகபெருமானின் வாகனமான மயில் வரலாம். இல்லைன்னா முருகபெருமான் இருக்கக்கூடிய அந்த 6 படை வீடுகள்ல ஏதாவது ஒன்று கோவிலோ மலையோ உங்க கனவுல கட்டாயம்
இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அந்த கடல்ல இருக்கிற அந்த கோவில் இது எல்லாமே கனவுல தோணும். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ஆண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளா இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு அப்படியே முருகப்பெருமானுடைய முக லட்சணம் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க முருகப்பெருமானுடைய உகந்த நட்சத்திரத்திலேயோ திதியிலேயோ அதாவது ஒரு கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இது போன்ற நட்சத்திரங்கள்ல பிறந்திருந்தாலோ இல்ல செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தாலோ இல்ல சஷ்டி திதியில பிறந்திருந்தாலோ கட்டாயம் வந்து அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்திருக்காங்கன்னு நீங்க நம்பலாம். முருகபக்தர்கள் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு உருவத்துல முருகப்பெருமானே நேர்ல வந்து அவங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்வாங்க. ஆண் உருவில் பெண் உருவில் அப்படின்னு எந்த உருவில் வேணாலும் அவர் வரலாம். கண்டிப்பாக வந்து உதவி செய்வாங்க. அவங்க யார் என்ன ஊர் என்ன பேர் என்ன எதுவுமே வந்து தெரியாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவங்க மூலயமா வந்துட்டு வருவாங்க. சில சமயம் நமக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வெளியாட்கள் மூலமாகவும் வந்துட்டு உதவி செய்வாங்க.